சைவமாயிருக்கிறது. ஞாயிறு வாசப்படியில் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு தான் இருக்கணும். மற்றவங்க கணக்கை நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கலாம், அது தேவையே இல்லை. உங்கள் கணக்கை நீங்கள் ஒப்புவிச்சா போதும். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம், காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாது. அவருடைய வருகைக்கு முன்பாக, காலம் என்று சொன்னால் அவருடைய வருகையின் காலத்திற்கு முன்பாக யாதொன்றை குறித்து என்ன சொல்லாதீர்கள், செய்யாதீர்கள், தீர்ப்பு சொல்லாதீர்கள். அவனுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். எழுதப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஆமென். நாம் இப்போது கர்த்தர் வருமளவும் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்து என்ன செய்யாதீர்கள், யாதொன்றை குறித்தோ அல்லது யாது ஒருவரை குறித்தோ தீர்ப்பு சொல்லாதீர்கள். அன்பானவர்களே, தீர்ப்பு சொல்ல வேண்டாம். பாருங்க, பவுல் ஏன் அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. என்னிடத்துல நான் ஒரு குற்றம் எனக்கு இல்லை, அல்லேலூயா, ஆனால் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை. நம்ம பார்வைக்கு இடத்துல என்ன இல்லை, ஒரு குற்றமுமே இல்லை, அப்படிதான் தெரியும், அப்படிதான் தெரியும். இடத்துல ஒரு குற்றமுமே இல்லை, ஆனால் அதனால என்ன ஆகிறது இல்லை, நீதிமான் ஆகிறது இல்லை. நியாயம் விசாரிக்கிறவங்க கர்த்தர். அப்ப என்னை குறித்தே நான் என்ன செய்ய முடியாது, நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னொருவரை குறித்து நீ என்ன செய்யாத, தீர்ப்பு சொல்லாத. நியாயம் விசாரிக்கிறவங்க கர்த்தர். ஆமென். காலத்துக்கு முன்னே, காலத்துக்கு முன்னே அவர் வருகைக்கு முன்பதாக யாதொன்றை குறித்தோ யார் ஒருவரை குறித்தோ தீர்ப்பு சொல்லாத இருக்க. பாருங்க, நம்ம தீர்ப்பு சொல்லிடலாம், இடத்துல ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு. ஆனால் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் தான் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு மனசு சொல்ல முடியாது. ஆகவே என்ன நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அதனால காலத்துக்கு முன்னே ஒருவரை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள், தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். அது மாதிரி ரெண்டாவது, காலத்திற்கு முன்னே தீர்ப்பு சொல்லாதீங்க. ஆமென். மனுஷங்க இப்ப அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வேண்டாங்கிற, நீ அதை செய்யாத, அது என்னுடைய வேலை. ஆமென். அது என்னுடைய தீர்ப்பு வழங்குறது அவருடைய வேலை. குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யார் கொடுத்திருக்கிறார்? பிதாவானவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? குமாரனா இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார், நமக்கெல்லாம் கொடுக்கல. அவன் கொடுக்காத செய்ததில் பார்க்க நம்ம ரொம்ப தீவிரம் காட்டுவோம். அவன் கொடுக்கல, அவருக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அதை பற்றி நம்மளை செய்வார். மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள். Do not judge according to appearance. தோற்றத்தை பார்த்து இன்னைக்கு நம்ம தீர்ப்பு செய்ய விடக்கூடாது. இயேசு தனவை பார்த்து சொல்கிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள். ஒரு இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் சுகமாக்குறார். ஆனா ஜனங்கள் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அது எப்படி ஓய்வு நாளில் நீங்க ஜனங்களை சுகமாக்கலாம்? தோற்றத்தின்படி பார்க்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்கிறார். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 23-24 வாசிக்கும் பொழுது, மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். ஆமென். நீதியின்படி செய்யுங்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாருங்க, சுகம் கிடைக்கணும்னு சொல்லி அவன் ஏங்கி தவிக்கிறான். எப்போ எனக்கு சுகம் கிடைக்கும்? அந்த வியாதிக்குள்ள அந்த பலவீனத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தான் தெரியும்.
அப்ப விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்னு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓய்வு நாள் அதை செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி இயேசுவோடு கூட வழக்காடுறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், இப்படிலாம் தீர்ப்பு சொல்லாதீங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். ஏன்னா மனுஷகுமார் ஓய்வு நாளுக்கு அவர் தான் ஆண்டவர். ஆகவே மற்ற நாளுக்கு எப்படி ஆண்டவராக இருக்கிறாரோ அதே போல ஓய்வு நாளுக்கும் மனுஷகுமார் எப்படி இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார் என்று மத்திய 12:8 நான் வாசிக்கிறோம். The Son of Man is Lord even of the Sabbath. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆகவே ஒருவருக்கொருவர் குற்றவாளிகள் நிறுத்திருக்காதீர்கள், பிறகு அற்பமாக எண்ணாதீர்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் முறையிடாதீர்கள். அது மாத்திரம் காலத்திற்கு முன்னே யாரும் என்ன பண்ணி தீர்ப்பு சொல்லாதீர்கள். அது மாத்திரமில்லை, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்து விடாதீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்கப் போகிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். சொல்றோம் 2 தீமோத்தேயு 4 1 வசனம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் சமயம் வாய்க்காவிட்டாலும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பவுல் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இது முக்கியமான ஒரு கட்டளை. நியாயம் தீர்க்க போகிற இயேசுக்கு முன்பாக ஒரு கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னா அது முக்கியமான ஒரு கட்டளை. என்ன கட்டளைனா, preach the word. அதாவது திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, அதாவது திருவசனத்தை என்ன செய்ய, அறிவி, சொல்லுன்ற. அல்லேலூயா. ஆமா, நியாயம் தீர்க்க போகிற இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு முன்பாக வச்சு ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாரு, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம். அல்லேலூயா. preach the word, be ready in season and out of season. அப்படின்னா சமயம் வாய்ச்சாலும் சொல்லு, சமயம் வாய்க்காவிட்டால் என்ன செய்யணும் சொல்லுவோம். preach the word. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வார்த்தையை நீங்க அறிவித்துக் கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெறணும்னா நீங்க என்ன சொல்லணும், தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் எழுதப்பட்டிருக்கு, preach the word. அந்த இதை திருவசனத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, சோத்திரம் என்று எழுதப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் ஒருபோதும் நிர்விசாரமாய் அசதியாக இருந்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். வாய்ச்சாலும் சொல்லணும், வாய்க்காவிட்டாலும் சொல்லணும். அல்லேலூயா. நேரத்தை ஒதுக்கி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார். சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்ன தெரியுமா, பாருங்கள், பரமேறி செல்வதற்கு முன்பதாக எல்லா சீசர்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து ஒரு கட்டளை கொடுக்குறார். பவுலும் அதுதான் கட்டளை கொடுக்குறாரு. இயேசுவும் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? மத்திய 28:19 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை என்ன ஆக்குங்கள், சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சோத்திரம். உபதேசம் பண்ணுங்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, preach the word. என்னோட வார்த்தையை செய்ய உபதேசம் பண்ணுங்க. பாருங்கள், ஆண்டு சொல்கிறார், இங்க என்ன கட்டளை கொடுக்கிறார் பாருங்க, சீசராக்குங்கள். பாருங்கள், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளை ஆகிறான்.
ஆமென். யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல மனுஷரையும் தேவனுடைய பிள்ளைகளாக்குன்னு சொன்னாரா? என்ன ஆக்குன்னு சொன்னாரு? அல்லேலூயா. இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். அப்ப அது போதும்னு அவர் எதிர்பார்க்கல. அவங்க என்னவா மாறணும்? சீசர்களா, டிசைபிள்ஸா மாறணும், ஃபாலோவர்ஸா மாறணும். எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு விலகாதபடிக்கு அவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றி செல்லுகிற மனிதர்களாக மாறணும். அவங்க தான் யார்? சீசர்கள். ஆமென். எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்னோட பிள்ளைகளாக மாற்றப்பட்ட அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அடுத்து அவர் கட்டளையிட்ட யாவையும் என்ன செய்யணும்? கை கொள்ளும் உபதேசம். இப்ப சீசர்கள் அப்படின்னா கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளுகிறவர்கள். ஆமென். ஏதோ 1-2 வருஷங்கள் மாத்திரமல்ல, அவர் என்னென்னலாம் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை யாவையும் கை கொள்ளுகிறவர்கள் தான் சீசர்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகள்னா யாரு? சுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டாலே யார் தான்? தேவனுடைய பிள்ளை தான். பிள்ளைகள் என்கிற அளவுல மாத்திரம் அவர் திருப்தி அடையலை. சீசரா மாத்துங்க, சீசரா மாத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னென்ன கட்டளையிட்டாரோ எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிற. அல்லேலூயா. முதலாவது நாமும் சீசர்களா இருக்கணும். அவர் சொன்ன கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். மற்றவர்களையும் பிள்ளைகள் ஆன உடனே நாம் அவ்வளவுதான் நிறுத்திடாம அவங்களுக்கு அண்ணானவர்களை உபதேசம் பண்ணி அவர்களை என்ன செய்யணுமா? சீசனாக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற கண்பானது என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த கண்பானது. ஆகவே பரிசுத்தத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையும் தேவபக்தி உணர்வுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலம் எழுதி தருக்கிறதை பார்க்கிறோம். சோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தீர்ப்பு செய்கிற காரியங்களில் எப்படியெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். தேவ பக்தியை குறித்து நம்ம வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். நானவர்களே, ஒருபோதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்து இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்படியே பழகிப்போம். குற்றம் என்கிட்ட இல்லை, குற்றம் கூட யார்கிட்ட தான் இருக்குது. மற்றவங்கிட்ட தான் குற்றம்லாம் இருக்குது. நான் யாரு? நான் நிரபராது, என்கிட்ட ஒரு தப்பு கூட கிடையாது. அப்படியே பழகிப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று இருக்காது. அது மாத்திரம் மற்றவர்கள் அற்பமாக என்ன செய்யக்கூடாது, என்ன கூட. ரெண்டாவது குறிப்பு என்ன? காலத்திற்கு முன்னே, அவர் வருகைக்கு முன்பே யார் என்று குறித்து என்ன செய்யாதுங்க? தீர்ப்பு சொல்லாதுங்க. சோத்திரம். இது மாத்திரமல்ல, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாது. தோன்றுகிறபடியெல்லாம் தீர்ப்பு செய்யக்கூடாது. அந்த காரியத்தினுடைய ஆழத்தை நம்ம அறிந்து பார்க்க வேண்டும். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாது. அது மாத்திரமில்லை, சமயம் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லணும்னா கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வாய். ஆமென். இருதயம் வராது, வார்த்தை வராது. இந்த இருதயத்தில் எவ்வளவு இருதயத்தின் நிறைவுனால்தான் வாய் என்ன செய்யும்? இருதயத்தில் நிறைய வார்த்தை நிறைஞ்சிருந்துச்சுன்னா வாயில் எப்போ பார்த்தா என்னதான் ஒரு தேவனுடைய வார்த்தை, சாசன வார்த்தை வராது, கவலை வராது, பயம் வராது. தேவனுடைய வார்த்தை தான் வரும். ஆகவே தேவனுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு கொடுங்க, அவங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்குங்க. அடுத்து தேவனுடைய அவங்கள சீசர்களாக மாற்றுங்க. கட்டளையிட்ட எல்லாரும் அவங்களை உபதேசம் பண்ணணும், சீசராக மாற்றுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எப்படி நம்ம சொல்லிக்கலாமா? ஸ்தோத்திரம்.